எப்போதும் ஒரே மாதிரி பீன்ஸ் பொரியலே பண்ணாமல் இன்றைக்கி பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கொஞ்சம் போல் உப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு இதை அப்படியே காய விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக பீன்ஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீன்ஸுக்கு தேவையான கல் உப்பு, கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். பீன்ஸ் வேகிற அந்த டைம்ல நம்ம ஆற வச்சு வச்சிருக்க இந்த பருப்பு எடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கொரப்பா இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். பீன்ஸ் நல்லா வெந்ததும் இது கூட சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமான சுவையில இருக்கும்.